கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தெருநாய் கடித்ததில் சிறுவர் சிறுமியர் உட்பட 15 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாசம். வணக்கம் சிவபிரகாசம். தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ளது வி மாமந்தூர் கிராமம். இந்த கிராமம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் எல்லை பகுதியாகும். இதற்கு அடுத்தபடியாக உள்ள பனியந்தூர் கிராமமானது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்ட பகுதியைச் சேர்ந்ததாகும். இந்த பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே வெறி பிடித்த நாய்கள் சுற்றி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நாய்களை பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை எழுப்பியும் ஆனால் இதுவரை பிடிக்காமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்களில் இயற்கை உபாதி கழித்து செல்பவர்களை இந்த வெறி நாய்கள் துரத்தி கடித்து காயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இன்று காலை விடியற் காலை அந்த பகுதியில், அதாவது வி மாமந்தூர் பகுதி மற்றும் பனியந்தூர் பகுதியில் இயற்கை உபாதை மற்றும் வீட்டிற்கு வெளியே வந்த பலரை அந்த தெருநாய்கள் கடித்து உள்ளது. அதன் மூலம் வி மாமந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னம்மாள், தர்ஷன் உள்ளிட்ட 7 பேரை கடித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பனியந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 8 வயதான சிறுமி யாழினி மற்றும் 7 வயதான யோகேஸ்வரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டவர்களை கடித்து இந்த வெறிநாய்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வெறிநாய் கடித்தவர்களை சின்னசேலம் அரசு மருத்துவமனையிலும் மற்றும் நயினார்பாளையம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள திட்டக்குடி பல்வேறு மருத்துவமனைகளிலும் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த வெறிநாய் கடித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் முகாமிட்டு எத்தனை வெறிநாய்கள் அந்த பகுதியில் சுற்றி வருகிறது அதனை பிடித்து, அதாவது கூண்டு வைத்து பிடித்து இந்த வெறிநாய் கடிக்கும் சம்பவத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அந்த பகுதியில் மேலும் பலருக்கு இதுபோன்று நாய்க்கடி கடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நாய்க்கடி சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.